So, dear comrades, the revolutionary greetings from all part of the countries. So, warm welcome to IAM. Because of Communist Party of India, Tamil Nadu. Comrades, I request, please allow to me our classic language, our mother tongue, Tamil. Please allow to me Tamil. தோழர்களே, நண்பர்களே, தோழர் பிடல் அவர்களின் நூற்றாண்டை நினைவில் ஏந்தி இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. நாம் பிடல் பக்கம், அதே போன்று விடுதலைக்காக போராடுகிற பாலசினத்தின் பக்கம், இன்றைக்கு தங்கள் விடுதலைக்காக போராடுகிற வெனிசுலாவின் பக்கம். இந்த முழக்கத்தோடு நடைபெறுகிற இந்த மாநாடு ஆழ்ந்த அரசியல் பொருள் செறிந்தது. நண்பர்களே, தோழர்களே, பிடல் வெறும் சொல்லல்ல. ஐக்கிய நாடுகள் சபையில் அவரது முதல் கூட்டமே இன்றைக்கும் அவரது உரையை உலகம் கடந்து சென்று விட முடியாது. ஐக்கிய நாடுகள் சபையை நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் ஒரு நீதி நிலை பெற வேண்டும் என்று சொன்னால், பிடல் கருத்துக்களை யாரும் அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விட முடியாது. எனது கூற்று சரியாக இருக்குமேயானால் பிடல் தான் முதல் முறை ஐநா சபையை மாற்றியமைக்க சொன்னார். உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடு இந்தியா, உலகின் ஆக சிறந்த பண்பாடு கலாச்சாரங்களை கொண்ட நாடு இந்தியா, உலகில் இதுவரை எந்த நாட்டின் மீதும் யுத்தம் தொடுக்காத இந்தியா, ஆக எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கிற இந்தியாவை கடந்து பாதுகாப்பு கவுன்சில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது பொருள் இழந்துவிட்டது. பாதுகாப்பு கவுன்சிலை திருத்தி அமைத்து அதில் இந்தியாவை இடம்பெற செய்ய வேண்டும் என்ற முதல் குரலே தோழர் பிடல் அவர்களின் குரல் தான். அது சாதாரணமானதல்ல. இன்றைக்கு கியூபா தத்தளிக்கிறது, அதை நெருக்குகிறது அமெரிக்க ஏகாதிபத்தியம். ஆனால் இந்தியா, உலகின் தலை சிறந்த ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர், பார்வையாளராக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் இதனுடைய பொருள். ஆக சிறந்த உலகத்தின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கொண்டிருக்கிற ஒரு நாடு காசாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது, வெனிசுலாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. வெனிசுலாவின் எண்ணெயை வாங்குவது என்பது அபகரிக்கப்பட்ட ஒரு பொருளை குறைந்த விலைக்கு வாங்குவது போல், வேறு மொழியில் சொல்வதென்றால் திருடப்பட்ட ஒரு பொருளை குறைந்த விலைக்கு வாங்குவது போல். இந்தியா எப்போதும் அதுபோல் ஒரு பொருளை வாங்கிவிடக் கூடாது. நமக்கு ஈரான் இருக்கிறது, ரஷ்யா இருக்கிறது, அரபு நாடு இருக்கிறது, அங்கே வாங்கலாம். பிடல் இன்னொன்றையும் அதே ஐக்கிய நாடுகள் சபையில் சொன்னார். உலகத்தை மேலாதிக்கம் செய்கிற அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒரு கூட்டணியாக இருக்கிறது. ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஒரு கூட்டு செய்வல் இருக்கிறது. ராணுவ கூட்டு செய்வல், வர்த்தக கூட்டு செய்வல். இது ஏன் ஆசியாவுக்கு பொருந்தாது, இது ஏன் தென் அமெரிக்காவுக்கு பொருந்தாது என்று அவர் சொன்னார். அன்றைக்கு அவ்வளவு ஆழமாக அது உரைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆசியாவுக்கு அது பொருந்துகிறது, உலகுக்கு பொருந்துகிறது என்றுதான் பிரிக்ஸ் எழுகிறது. டாலர் தான் உலகை தீர்மானிக்கிறது. உலகத்தின் செல்வ பலம் எல்லாம் அமெரிக்காவின் காலடியில் வந்து சேர்வதற்கு காரணம் டாலர். எனவே இந்த டாலருக்கு மாற்றை உலகத்தின் எந்த நாடாக இருந்தாலும் அவரவர் நாணயத்தில் தொடங்குவதற்கு கியூபாவின் கதவுகளை திறந்து விடுகிறேன் என்று சொல்லி முதலில் டாலருக்கு எதிராக முழங்கியவரும் தொடர் பிடல். இவையெல்லாம் சாதாரணமானதல்ல. அவர் சொன்னது நமக்கு இன்னும் ஆச்சரியம் அளிக்கும். வெனிசுலாவில் எண்ணெய் அதிகமாக இருக்கிறது, ரஷ்யாவில் எண்ணெய் அதிகமாக இருக்கிறது. ஆனால் எண்ணெயை வாங்குகிறவர்கள் ஒரே மாதிரி இல்லை. நம்மிடம் அந்த கருப்பு தங்கம் குரூட் ஆயில் இருக்கிறது, அதான் உலகை இயக்குகிறது. ஆனால் அதை வாங்குகிற சக்தி அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் ஒன்றல்ல. வளர்முக நாடுகள், ஏழை நாடுகள் வாங்கும் சக்தி இல்லாமல் தவிக்கிற பொழுது ஒபேக் அதே விலை வைப்பது நியாயம் அல்ல. எனவே வாங்கும் சக்திக்கு ஏற்றார் போல் விலை வைக்க வேண்டும். அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவிற்கும் ஒரு பீப்பாய் 1 லட்சம் ரூபாய் என்று சொன்னால் 1000 ரூபாய்க்கு வளர்முக நாடுகளுக்கும் ஏழை நாடுகளுக்கும் தருவது குறித்து ஒபேக் சிந்திக்க வேண்டும் என்று முதலில் துணிச்சலாக முன்மொழிந்தவரும் தோழர் பிடல். இவையெல்லாம் மிக சாதாரணமானதல்ல. எனவேதான் சொல்கிறோம், பிடல் வெறும் சொல்லல்ல. பிடல் ஒரு திசை, நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கான திசை. அவரை ஐரோப்பாவின் பத்திரிகையாளர்கள் பேட்டி காண்கிறார்கள். உங்கள் நாட்டில் சர்வாதிகாரம், ஒரு கட்சி ஆட்சி முறை நீடிக்கிறது, சர்வாதிகாரம் நீடிக்கிறது, ஜனநாயகம் வளர்ந்து வருகிற ஒரு யுகத்தில் நாம் வாழ்கிறோம்.
நீங்க ஏன் ஜனநாயகத்தின் கதவுகளை மூடுகிறீர்கள் பிடல் என்று கேட்டபொழுது ஒரு பிரான்ஸ் நாட்டினுடைய பெண் நிருபர் கேட்கிறார். அதற்கு பிடல் அளித்த பதில், ஆம், ஜனநாயகத்தை கற்கத்தான் நாங்கள் விரும்புகிறோம். எப்பொழுதுமே அதற்கான சிந்தனை கதவுகள் திறந்திருக்கிறது. ஜனநாயகத்தை கற்பதென்று நாங்கள் முடிவெடுத்து விட்டால் அந்த ஜனநாயகத்தை இந்தியாவிடமிருந்து கற்போமே தவிர அமெரிக்காவிடமிருந்து ஒருபோதும் கற்க முடியாது எங்கள் என்று சொன்னவர் பிடல். அப்படின்னா இந்திய ஜனநாயகம், இந்திய சமூக அமைப்பு நமக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகம் அவர் தான் சொன்னார். சிரித்துக் கொண்டே சொன்னார். இந்த சொல்லி எத்தனை பேருடைய சபைகளில் விழுந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அறிவில் சிறந்தவர்கள் அதை தேக்கி வைத்திருப்பார்கள். இந்திய ஜனநாயகம் பற்றி ஒரு வரியில் சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் தான் சொன்னார், டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொன்னார். அம்பேத்கர் நேரும் பெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸி என்று இந்தியாவை சொன்னார்கள் அல்லவா? உலகத்தில் நாட்டியம் புரிகிற ஜனநாயகம் இந்திய ஜனநாயகம் என்று சொன்னவர் தோழர் பிடல் காஸ்ட்ரோ. எனவே பிடலுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கத்தை, இந்த அரசியல் ஆழத்தை, இந்த சர்வதேசிய கூறுகளை எப்படி இந்தியாவோடு அவர் பின்னி பிணைந்தார் என்பதை அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விட முடியாது. இன்றைக்கு கியூபாவை நெருக்குகிறார். கியூபா தத்தளிக்கிறது. இந்தியா தன் கடமை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். உலகத்தில் ஈடு செய்ய முடியாத, அருகில் யாரும் ஒப்புமை செய்ய முடியாத மகத்தான ஜனநாயகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நமது மேதைகள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். நம்மிடம் அமெரிக்காவோ பிரிட்டனோ அருகில் இருக்க முடியாது. வெரி மோஸ்ட் டாலரன்ஸ் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட் கம்பேர் வித் யூஎஸ் அண்ட் பிரிட்டன். டாலரன்ஸ் டெமோக்ரஸி இந்தியாவுடைய டெமோக்ரஸி, அது அருகில் கூட வர முடியாது. அத்தகைய ஜனநாயகத்தின் பிரதமர் கியூபாவின் கழுத்துக்கள் நெரிக்கப்படுகிற போது வேடிக்கை பார்ப்பது என்பது பாண்டு மாநாட்டுக்கு அழைக்கப்படுகிற தீங்கு. இந்தியாவின் சர்வதேச முகத்தை சிதைப்பது. நேரு, டிட்டோ, நாசர், ஹூனு, இந்த மகத்தான மேதைகள் இந்தியாவிற்கான அயலுறவு முகத்தை அளித்தார்கள். நேர்தான் இந்த பஞ்சசீல கொள்கையை உலகுக்கு அளித்தார். அதுதான் இன்றைக்கு உலகத்தின் வாசல். அதை அடித்து நொறுக்குகிறது அமெரிக்காவும் பிரிட்டனும். தவறு என்று சொல்லக்கூட இன்றைக்கு இந்தியாவால் முடியவில்லை என்று சொன்னால் உலகத்தின் மிகப்பெரிய பிரதமரே இன்றைக்கு கேள்விக்குறியாகி நிற்கிறார். எனவே நண்பர்களே, நான் அந்த அரசியலுக்குள் செல்ல விரும்பவில்லை. ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு அரசியல், வெனிசுலா போல், பாலஸ்தீனம் போல், ஈரான் போல் அந்த துணிச்சல் இன்றைக்கு தேவைப்படுகிறது. போராடுகிற அந்த மக்களின் பால் ஒரு ஒருமைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இது நமது மரபு, இது நமது அயலுறவு முகம், இதான் இந்தியாவின் திசை. எனவே இந்தியா உலகுக்கு அளிக்கும் என்று நமது முன்னோர்கள் சொன்ன அந்த விழுமியங்களை நாட்டின் பிரதமர் சிதைத்து விடக்கூடாது என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கொண்டு, இந்த மாநாடு எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும். நாம் எப்பொழுதும் பிடல் பக்கம், வெனிசுலா பக்கம், ஈரான் பக்கம், விடுதலைக்காக போரிடும் பக்கம் நாம் என்றென்றைக்கும் உறுதியாக நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.